எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ வந்து ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் எப்படி சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து சிக்கன் வந்து ஒரு 3/4 கிலோ எடுத்துக்கோங்க. 1 ஸ்பூன் வந்து குழம்பு மிளகாத்தூள், 1 ஸ்பூன் வந்து உப்பு போட்டு நல்லா பரட்டி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து அதில் பேனில் எண்ணெய் ஊற்றிட்டு கேஸ் ஸ்டவ்வில் மீடியத்தில் வச்சுட்டு அந்த சிக்கன் எல்லாம் அதில் வறுத்து 2 பக்கம் வறுத்து எடுத்துருங்க. முட்டை ஒன்று எடுத்து அதை தனியாக ஒரு கிணத்துல உடச்சி போட்டுட்டு உப்பு வந்து ஒரு பிஞ்சு, மிளகு தூள் வந்து ஒரு பிஞ்சு எடுத்து போட்டு நல்லா கிண்டுன்னு கிண்டிடுங்க. அப்புறம் வந்து தோசைக்கல்லை சூடு பண்ணிவிட்டு நல்லா சூடு வந்தோடனே சிம்மில் வச்சுட்டு அந்த முட்டையை இதை எடுத்து அதில் ஊற்றிட்டு ஒரு பக்கம் வெந்தோடனே அடுத்த பக்கமும் வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இது விருந்தார் ஆச்சி சமையல் தமிழ். இது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் கொடுங்க, நன்றி. இப்போ எல்லா சிக்கனையும் வந்து அந்த பேனில் போட்டு நல்லா 2 பக்கம் வறுத்து எடுத்துக்கோங்க. எண்ணெய் ஊற்றி வறுத்து எடுத்துக்கோங்க. கேஸ் ஸ்டவ்வில் மீடியத்தில் வச்சு அதை நல்லா வறுத்து அதை எல்லாத்தையும் தனியாக எடுத்து வச்சுருங்க. அப்புறம் கேரட்டு, பீன்ஸு, முட்டைக்கோஸ் எல்லாத்தையும் வந்து ஒரு 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 கேரட்டும் ஒரு 4 பீன்ஸு அப்புறம் ஒரு பாதி அளவு முட்டைக்கோஸ் நல்லா வெட்டி எடுத்துக்கோங்க. சாப்பரில் போட்டோன்னா சாப்பரில் போட்டு சாப் பண்ணி எடுத்துக்கோங்க. இட்லி சட்டியில் வந்து இட்லி அவிக்கிற மாதிரி அந்த காய்கறியெல்லாம் அவிச்சு அதை எடுத்து தனியாக வச்சுருங்க. முட்டையெல்லாம் 2 முட்டை போட்டோம். அதில் 2 முட்டையை வந்து அந்த மாதிரி தோசைக்கல்லை ஊற்றி போட்டதை பிச்சு பிச்சு வச்சுருங்க. ஒரு சட்டியில் வந்து தண்ணி வந்து 1 லிட்டர் தண்ணி எடுத்து கொதிக்க வச்சுருங்க. நல்லா கொதி வந்தோடனே மெஷரிங் ஸ்பூனில் வந்து மெஷரிங் கப்பில் வந்து 1 கப்பும் 1/2 கப்பும் வந்து மெஷரிங் கப்பில் அந்த அரிசி பாஸ்மதி அரிசி எடுத்து அதில் தண்ணியில் போட்டுட்டு நல்லா கிண்டி விட்டுட்டே இருங்க. நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் இதை எடுத்து அமுக்கி பாருங்கள். நல்லா அமுங்குச்சுன்னா வெந்துருச்சுன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் ஃபில்டரில் வந்து எல்லா சாதத்தையும் போட்டு தண்ணியை வடிகட்டிட்டு அதுக்கப்புறம் அந்த சாதத்தை தனியாக எடுத்து வச்சுருங்க. கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றிட்டு 1 குழிக்கரண்டி எண்ணெய் ஊற்றிட்டு 2 ஸ்பூன் உப்பு போட்டுட்டு 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து மிளகு போட்டுக்கோங்க. மிளகு தூள் வந்து அதுக்கப்புறம் சாதத்தை வந்து அதில் போட்டுட்டு நல்லா கிளறி எடுத்துட்டு அதுக்கப்புறம் முட்டை வந்து பிச்சு வச்சதை அதில் போட்டு அதையும் கிளறி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து சிக்கன் வந்து அந்த எலும்புலேருந்து தனியாக பிச்சு வச்சுருப்போம். அதையும் எடுத்து அதில் போட்டு அதையும் கிளறி எடுத்துக்கோங்க. அப்புறம் காய்கறி வந்து போட்டு அந்த கேரட்டு, பீன்ஸு, முட்டைக்கோஸை போட்டிருக்கோம். அதையும் எடுத்து போட்டு அதையும் கிளறி எடுத்து வச்சுக்கோங்க. இதை மாதிரி சமைச்சு வந்து உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுங்க. பெரியவங்க உடம்பு நல்லா இருந்தால் சாப்பிடுங்க. நன்றி. இப்போ வந்து நெல்லிக்காய் இனிப்பு வந்து எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து நெல்லிக்காய் வந்து ஒரு 100 கிராம் 150 கிராம் எடுத்துக்கோங்க. அதை எடுத்து கழுவி எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து இட்லி தட்டில் வந்து இட்லி அவிக்கிற மாதிரி அந்த நெல்லிக்காயை வந்து அந்த இட்லி தட்டில் வச்சுட்டு அதை மூடி வச்சுட்டு இட்லி அவிக்கிற மாதிரி ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் அவிச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் சீனி வந்து ஒரு 200 கிராம் எடுத்து தனியாக ஒரு கிணத்துல போட்டு வச்சுருங்க. அதே 200 கிராம் வந்து தண்ணி வந்து எடுத்து அதே கிணத்துல ஊற்றி கேஸ் ஃப்ளேம் ஃபுல்லில் ஃபஸ்ட்டு வச்சு கொதி வந்ததுக்கப்புறம் சிம்மில் வச்சுட்டு அதுக்கு நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் அதை எடுத்து தனியாக வந்து ஒரு வடிகட்டுறதுல வந்து வடிகட்டி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் திரும்பி அதே சட்டியில் வந்து இல்லைன்னா வேறு சட்டியில் அதே இதை வந்து தண்ணியை வந்து இனிப்பு தண்ணியை வந்து அதில் போட்டுட்டு தனியாக வந்து அதை வந்து கொதிக்க வைங்க. கேஸ் ஸ்டவ்வில் ஃபுல்லாக வச்சு கொதி வந்தோடனே சிம்மில் வச்சுருங்க. வச்சுட்டு அதுக்கப்புறம் நல்லா பிசுன்னு கையில் ஒட்டும்போது பிசுன்னு இருக்கணும். அந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் அந்த நெல்லிக்காய் வந்து அவிச்சு வச்சதை வந்து தனியாக எடுத்து வெளியே வச்சு அதை ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த நெல்லிக்காயில் வந்து 2 கீரல் மாதிரி கீச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த இதில் எடுத்து போட்டுருங்க. அந்த இனிப்பு தண்ணியில் வந்து போட்டு எல்லா நெல்லிக்காயையும் அதில் போட்டுருங்க. அதில் வந்து நெல்லிக்காயில் கீரல் மாதிரி வச்சு போட்டு அது ஒரு நாள் பூரா ஊறினதுக்கப்புறம் அதை எடுத்து குழந்தைங்களுக்கு வந்து அதை கொடுத்து அதை பரிமாறி அவங்க சாப்பிடட்டும். பெரியவங்க வந்து நல்லா இருந்தால் சாப்பிடுங்க. இந்த மாதிரி சாப்பிட்டு உங்கள் கமெண்ட்ஸ் அனுப்புங்க. நன்றி.